வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய பாசுரமானது தினந்தோறும் அன்றன்றை தினத்திருக்கக்கூடிய பாசுரத்தை தாங்கள் அனைவருக்கும் முதல் தினமே ஒளிபரப்பப்படும். அப்படி அந்த ஒளிபரப்பக்கூடிய அந்த பாசுரத்தை அன்றைய தினத்திலே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாள் நாச்சியாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தனுர் மாதம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 10. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தீரவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பாறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றும் உனக்கு பெரும் துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தாள் உடையாய் அரங்கலமே தேற்றமாய் வந்து தேராவேலோரியம் பாவாய். அதாவது ராமாவதாரத்தினுடைய சிறப்பை உணர்த்துவார்கள். உள்ளிருந்து உறங்கும் பெண் கிருஷ்ணபக்ஷத்தை ஆன காரணத்தால் நாமதான் ஒன்றும் மகா கிருஷ்ண பக்தையோ அவளை மாதிரி ஒரு கிருஷ்ண பரமாத்மா மேலே பக்தி வச்சுருக்கிறோம் யாருமே கிடையாது. காரணத்தால் தோற்றவர் பொருளை வென்றவர் கைப்பற்றி கொள்ளும் மரபு பற்றி இவளும் தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால் கும்பகரனிடமிருந்து பெரும் துயிலை பெற்றுக்கொண்டாளோ என்று பாவை நோன்பு எடுக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பேசிக்கொண்டார்களாம். இந்த பாடலுடைய அர்த்தம் சுபம் அஸ்து.